வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதோட அமாவாசை கிருத்திகை ரெண்டும் சேர்ந்தே வந்திருக்கு. யூஷுவலாகவே வீடு எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இன்னும் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாள்லாம் வந்துடுச்சுன்னா வீடு க்ளீன் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சமையல் வேலையை ஆரம்பிப்பேன். நேற்று பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். நைட்டு இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தோம். புதினா சட்னி இருந்துச்சு. அது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டோம். அது எதுவுமே வாஷ் பண்ணலை. இன்றைக்கி காலையில் தான் அதெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று மார்னிங்கே ஹீர்த்தனாவை எழுப்பிட்டு சமைக்கும்போது ஹீர்த்தனாவுக்கு சூடுபட்டதுனால இன்றைக்கி மார்னிங் நான் அவளை எழுப்பலை. அவளாக எப்போ எழுந்துக்கிறாலும் எழுந்துக்கிட்டோன்னு விட்டுட்டேன். 2 பேரும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் போய்டுறதுனால எல்லா அமாவாசைக்கும் என்னால் வீட்டிலேருந்து படையெல்லாம் பண்ண முடியல. அது ஜேபி தான் பார்த்துக்குவார். நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுவேன். அமாவாசை அன்னைக்கு மட்டும் வீடெல்லாம் ஜேபி துடைச்சி கொடுத்துடுவார். எல்லாம் வாங்கிட்டு வந்து பூ போட்டு படையிலும் போட்டுடுவார். நான் சமைக்கிறது மட்டும் டேஸ்ட் பண்ணாமல் சமைச்சு வச்சுருவேன். அண்ட் அது படையல் போடுற வரைக்கும் யாரும் சாப்பிட மாட்டோம். அது முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். சிங்கில் இந்த பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஸ்டவ்வும் க்ளீன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தரையை மட்டும் பெருக்கி விட்டுட்டாக்கா அவர் மற்ற ரூம்ஸ் எல்லாம் துடைச்சிட்ருக்காரு. இந்த ரூமையும் சேர்த்து துடைச்சிடுவார். அதுக்குள்ளே நான் ஏதாவது ஊற வைக்க வேண்டி இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டால் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாங்கள் புதுசாக கூடி வந்திருக்க வீட்டோட கிச்சன் கொஞ்சம் சின்ன சைஸ் தான். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் டெய்லியுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுறதுனால எனக்கு கொஞ்சம் கிச்சனில் நின்று சமைக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. சாப்பாடுக்கு அரிசியும் சாம்பாருக்கு பருப்பும் ஊற வச்சுட்டேன். இப்போது பொங்கலுக்கு அரிசி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ரேஷன் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நல்லா க்ளீனாக தான் இருக்குது. பொங்கல் நல்லா டேஸ்ட் வருது. பொங்கலுக்கும் அரிசியும் பருப்பும் கழுவி ஊற வச்சுட்டேன். சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணியை தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்படி தனியாக எடுத்து வச்சுட்டா அப்பப்போ போயிட்டு தண்ணி கொண்டு வந்து ஊற்றி சமைக்கிறது அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்குது. அதோட கவுண்டர் டாப்பில் ரொம்ப பெரிய பாத்திரமும் வைக்காமல் சின்ன பாத்திரத்தில் தான் தண்ணி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி சமையலுக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டால் சமைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இன்றைக்கி இப்போவே சுடிதார் போட்டுடலான்னு பிளான் பண்ணேன். பட் வேண்டாம், ஒரே கசகசன்னு ஆகிடும். அதனால ஃபஸ்ட்டு கிச்சனில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிக்கிற வரைக்கும் நைட்டி போட்டுட்டு அப்புறம் கிளம்பும்போது சுடிதார் போட்டுக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். அரிசி பொங்கி வந்துருச்சு. பருப்பும் குக்கரில் வேக போட்டுட்டேன். இப்போ பூண்டு சின்ன வெங்காயத்தில் தண்ணியில் ஊற போட்டு வச்சா உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சா சாம்பார் தாளிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். வாரம் வாரம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார்ன்றது எங்களுக்கு போர் அடிக்குது. பட் ஜேபி சாம்பார்னால் ஸ்டாண்டர்டாக கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருக்காரு. கத்திரிக்காய் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு மாங்காய் இது ரொம்ப ஒரே மாதிரி பேட்டர்னாக இருக்கிறதுனால எனக்கும் பசங்களுக்கும் பிடிக்கவே இல்லை. வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா அவர் விடுறதில்ல. வீட்டில் சாம்பார் மட்டும் அவர் விருப்பத்துக்குன்னு விட்டாச்சு. சாம்பாருக்கு மஞ்சள் பூசணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி வெள்ளை பூசணி வாங்கிட்டு வந்திருக்காரு. யூஸ்வல் நான் வெள்ளை பூசணியில் ஜூஸ் தான் பண்ணுவேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சாம்பாருக்கு போட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இன்றைக்கி சாம்பாரில் மாங்காய் போட போகிறேன். யூஸ்வலாக மாங்காயும் தக்காளியும் போட்டால் புளி சேர்க்க மாட்டேன். இன்றைக்கி சின்ன சைஸ் மாங்காய்லான்றதுனால புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலான்னு ஊற வச்சுட்டேன். இந்த மாங்காய் நான் கடையிலலாம் வாங்கலை. ஆஃபீஸ்க்கு பக்கத்து வீட்டில் மாங்காய் மரம் இருக்குது. அங்கே அந்த மரத்துலேருந்து எடுத்தது தான். அக்கௌண்டண்ட் ஸ்டாஃபும் ஹவுஸ்கீப்பிங் அக்கா நான் 3 பேர் சேர்ந்து மாங்காய் எடுத்தோம். பகலில் தான் எடுத்தோம். எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த பக்கத்து வீட்டு மாங்காய் மரத்தோட ஓனருமே இருந்தாங்க. ஸோ நோ இஷ்யூஸ். இந்த நைஃபை வச்சு என்னால் சரியாக மாங்காய் கட் பண்ணவே முடியல. காய்கறி கட் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃப்ரூட் கட் பண்ணுற நைஃபு. என்னோடய மாமனார் தன்னைக்கு நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இல்லை, புதுசாக நைஃப் வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேட்டிருந்தேன். 2 நைஃப் வாங்கிட்டு வந்திருந்தாரு. 2மே ஒரே மாதிரி ஃப்ரூட் நைஃப் தான். அதை வச்சு 5 ஃபேமிலிக்கு தேவையான சாப்பாடு 2 வேளைக்கு நான் செஞ்சு கொடுத்தேன். சமையல் என்னமோ நல்லா தான் பண்ணிட்டேன். பட் என் கை ஃபுல்லாக கட் ஆகிட்டு நல்ல பெயின். புளி நல்லா ஊறி இருக்கும். இப்போ இந்த புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். ஏற்கனவே காய்கறிலாம் வேக வச்சாச்சு. அது ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ புளி ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதோட பருப்பை ஆட் பண்ணிவிட்டு சாம்பார் தாளித்து விட்டுட்டா சாம்பார் ரெடி ஆகிடும். இந்த டைமில் மாங்காவும் பூசணிக்காவும் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பருப்பு வெந்திருக்கு, அதை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுட்டு காய்கறிகள் வெந்துட்டுருக்கு, அதோட பருப்பை சேர்த்துடலாம். மண் சட்டிக்கு குக்கர் மூடி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போல்லாம் சாம்பார் எவ்வளோ தான் பக்குவமாக வச்சாலும் ஒரு 2 தடவையாக ருசி வர்றதில்லை. யூஸ்வலாக நான் ஹரினா இல்லாட்டி ஸ்ரீகோல் பருப்பு தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன்.
லாஸ்ட் டைம் விசேஷம் சொல்லியிருந்தேன் இல்லையா, மாமனாருக்கு தவசம் வந்துருந்துச்சுன்னு. அந்த டைம் லூஸில் வந்து 1 கிலோ பருப்பு வாங்கி கொடுத்தாரு. பட் நான் அதை அப்படியே வச்சுட்டு வீட்டில் இந்த ஸ்டாக் எடுத்து யூஸ் பண்ணேன். ஏன்னா இந்த பருப்பு எப்படி டேஸ்ட் இருக்குன்ட்டு தெரியாது. அந்த டைமுக்கு பேருக்கு எடுத்துக்க முடியாது இல்லையா, அதனால் அரினா எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ தான் இந்த பருப்பு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். 2 தடவையாக யூஸ் பண்ணியிருக்கேன். சாம்பார் சுத்தமாக டேஸ்ட் இல்லை. பொங்கல் அதே மாதிரி கூட்டு பண்ணும்போது கூட கொஞ்சம் சப்புன்னு தான் இருக்குது. வியாழக்கிழமைனா பாபா கோயிலில் பிரசாதமாக வெண்பொங்கல் கொடுப்பாங்க. என்னம்மா டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா? நானும் நிறைய தடவை அந்த டேஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். வீட்டில் ஒரு 80 to 90% வந்துருச்சு. பட் இன்னும் அந்த எக்ஸாக்ட் டேஸ்ட்டு வரல. டால்டா போட்டால் கட்டாயம் அந்த டேஸ்ட்டு வந்துடும். சாம்பார் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. வீட்டில் சாம்பார் பொடி ரெடி பண்ணி சாம்பார் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டும் வாசனையும் சும்மா கம்மன்னு இருக்கும். இன்னொரு டிப்ஸு, நீங்கள் சாம்பார் தாளித்த உடனே ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுட்டு புதையில மூடி வைக்கிற மாதிரி பட்டுன்னு சாம்பாரை மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வாசனை அன்றைக்கி ஃபுல்லாக சாம்பாரில் இருக்கும். பொங்கலும் குக்கரில் வச்சு விசில் வச்சாச்சு. பொங்கல் வெந்துருச்சு. இப்போ இதை தாளித்ததை சேர்த்து கொட்டி கிளறுனா சுட சுட பொங்கல் ரெடி. கொத்தவரங்காய் பொரியல் நேற்றே பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் டைம் ஆகிடுச்சு. அதனால் சேப்பங்கிழங்கு மட்டும் வறுவல் பண்ணிவிட்டு கொத்தவரங்காய் எடுத்து வச்சாச்சு. அது இன்றைக்கி தொக்கு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூடான டேஸ்டியான பொங்கல், கொத்தவரங்காய் பொரியல், கமகமான சாம்பார், சூடான சாதம். ஓரளவுக்கு சமைச்ச இடம் சுத்தமாக தான் இருக்குது. அதனால் நான் வேறு எதுவும் க்ளீன் பண்ணல. டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டேன்.